Hi Preeti. Hi Shanthini. So வந்து தினந்தோறும் இந்த வித்தியாசமான ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கோம் இல்லையா? ஆமா. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு வித்தியாசமான மைண்ட் ப்ளோயிங் டாபிக் வந்து நம்ம ப்ரொடியூசர் எடுத்துட்டு நம்ம எடுத்துற எல்லா டாபிக்கும் நம்ம இப்படி தான் விளம்பரம் கொடுப்போம். நீங்க என்ன டாபிக்னு சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து நிறைய ஒரு நாட்டிலயும் வந்து விதவிதமான கலாச்சாரம் அவங்களோட பழக்கவழக்கங்கள்லாம் மாறுபடும் இல்லையா? கஸ்டம்ஸ்னு சொல்லுவோம். அதாவது அவங்க வந்து சில நாட்டில் வந்துட்டு கிராஸ் லெக்ஸ் கால் மேலே கால் போடுறது வந்து நார்மலாக இருக்கலாம். நம்ம ஊரில் வந்து தப்பு என்ன பெரியவங்க முன்னாடி இப்படி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கேன் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மை கண்ட்ரி. ஆமா எல்லாரோட கண்ட்ரியும் கூட சொல்லலாம். ஏன்னா முக்காவாசி அந்த நாட்டுல இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் காப்பி படிச்சுட்டு இருக்கோம். நம்ம இந்திய கலாச்சாரத்தையும் தாண்டி வந்து அமெரிக்க கலாச்சாரத்தை அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்னாலே அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகம். சோ அவங்க விட்டுட்டு போன நிறைய விதமான கலாச்சாரங்கள் வந்து இன்னும் நம்ம நாட்டுல உலவிக்கிட்டு இருக்கு. அது வந்து அவங்க நாட்டுல நம்ம பண்ணோம் அப்படின்னா கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம நாட்டுல பண்ணோம் அப்படின்னு தப்புன்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சில பழக்க வழக்கங்களை பார்க்க போறோம் இந்த எபிசோட். அதாவது அமெரிக்கால பண்ணா கரெக்ட், அதை தவிர்த்து மத்த எந்த ஊர்ல பண்ணாலும் தப்புன்ற மாதிரி சில விஷயங்கள். ஓகே, சோ வந்து கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் மாட்டும் போல இருக்கு. பட் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். சாந்தினி, ஸோ ஃபர்ஸ்டே வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தோட வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஷூஸ் போட்டு வந்து எங்கே நடப்போம்? வெளில நடப்போம், ஆஃபீஸில் நடப்போம், வெளியே ரோட்டில் நடப்போம். அமெரிக்கன்ஸ்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டு தான் நடப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதாவது வெளியில போற ஷூ எடுத்து அப்படியே வீட்டுக்குள்ளேயே நடப்பாங்க. அப்படியே ஃப்ரிட்ஜ் திறக்கிறது, குடிக்கிறது, அப்படியே தூங்க கூட செய்வாங்க சில பேர் ஷூ போட்டு. ஸோ அமெரிக்கன்ஸ் வந்து அவங்க வீட்டில் வந்து ஷூ போட்டு நடக்கலாம் தப்பு இல்லை அப்படின்றாங்க. ஆனால் நம்ம வீட்டில் நம்ம அம்மா வந்து வாசலே நிற்பாங்க, செருப்பை கழட்டிட்டு உள்ள வரியா இல்லையா அப்படின்வாங்க இல்லையா? ஸோ நம்ம ஊர் ஆகட்டும், அதே மாதிரி யூரோப்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்லிப்பர்ஸ்லாம் வெளில கட்டி வச்சு தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்றாங்க. ஓகே, யூரோப்பியன்ஸ் கூட ஃபாலோ பண்றாங்கன்னா அமெரிக்கர்கள் வந்து உள்ளே அப்படியே செருப்பு போட்டு ஜாலியா போறாங்க. பட் சில பேர் வீட்ல வந்துட்டு வீட்டுக்கு உள்ள போறதுக்கு ஒரு செருப்பு, நான் வெளியில போறதுக்கு பாத்ரூம்க்கு ஒரு செருப்பு, ஹாலுக்கு ஒரு செருப்பு, கிச்சனுக்கு ஒரு செருப்பு எங்க அம்மா யூஸ் பண்றாங்கன்னா பாருங்க. உங்க அம்மா கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, தொடர்ந்து இன்னைக்கான சூரியோதயம் பார்க்க வேண்டிய டைம் வந்துச்சு. பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 9/3/2016 புதன்கிழமை, மன்மத வருடம் மாசி மாதம் 26ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:23 ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி பிரதமை. நட்சத்திரம் பூரட்டாதி. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. யோகம் அமிர்த சித்த யோகங்கள். சந்திராஷ்டமம் மாலை 4:55 வரை கடகராசிக்கும் பிறகு சிம்ம ராசிக்கும். ஸோ பிரீத்தி, அடுத்த அமெரிக்கா இருக்கிற பழக்க வழக்கம் பற்றி சொல்றதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் ஒரு சூப்பரான இன்சிடென்ட் நடந்தது. அதோட தான் அந்த பழக்க வழக்கம் ஆக்சுவலாக வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஏதோ அவமானப்பட்டிருக்கீங்க, ஏதோ மானபங்கம் பட்டிருக்கேன். ஸோ நானும் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக போனோம். பேச்சு வாக்கில் ஆமா ஃப்ரெண்டு தாங்க. நீங்க போதுமா? சரியா? ஆனால் ரெஸ்டாரண்ட் பேர் ஆஃப்கோர்ஸ் சொல்ல முடியாது. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து சாப்பிட்ற வாக்கில் ஆர்டர் பண்ணது 2 டிஷ் தான். சரியா? நான் சாப்பிட்டது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம். சரியா? பேச்சு வாக்கில் ஆஃபீஸ்ல அதெல்லாம் பண்றீங்க. ஆமா, பொறுமையா அப்படியே பேசிட்டே பொறுமையா சாப்பிட்டு ஒரு பெரிய கியூ கட்டிருச்சு பின்னாடி. எங்க டேபிள்ல வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு பெரிய கியூ நிக்குது. 2 பேர் உட்கார்ற டேபிள் தான் அது. பெரிய டேபிள்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் சாட்டர்டே அப்படின்றதால அவனுக்கு பீக் ஹவர்ஸ் இல்லையா? கப்பிள்ஸோட சாபத்துக்கு ஆளா இருப்பீங்க. என்ன நடந்ததோ தெரியல. ஸோ அந்த பேரர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தடவை சொன்னான், இந்த மாதிரி பின்னாடி நிறைய பேர் வெயிட் பண்றாங்க மேடம் அப்படின்னா. நாங்கள் 7:30 போனோம், ஒரு 8:30 மணி ஆயிடுச்சு. சரியா? 8:30 வந்து சொல்றான் எங்ககிட்ட இந்த மாதிரி சரி சார் சீக்கிரம் சாப்பிட்றோம் அப்படின்னு. என் ஃப்ரெண்டு என்னோட ரொம்ப ஸ்லோ ஈட்டர். ஸோ அந்த பொண்ணு கொஞ்சம் ஸ்லோவா இன்னும் பொறுமையா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. இப்படி ஒரு 9 o'clock ஆயிடுச்சு. 9 o'clock நான் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்தவன் நேரா வந்து எங்க பிளேட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். சாப்பிட்டு இருக்கும் போதே இப்படி வாயில் எடுத்து வைக்கிறேன், எடுத்துட்டு போயிட்டான்.
என்னடா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கத்திட்டே இருக்கேன். எடுத்துகிட்டு போயிட்டான். எடுத்துகிட்டு போனோன்னே என்ன அப்படின்னோடனே பில் கொண்டு வராரு. அந்த ஹோட்டல் மேனேஜரே அந்த பில் கொண்டு வந்து, மேடம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சீக்கிரமாக கிளம்புங்க. பின்னாடி வந்து உங்கள் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க, உங்கள் டேபிள் உங்கள் டிஷ் அப்படியே பார்த்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்போ நீங்கள் முடிப்பீங்க அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, சீக்கிரம் கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி பில் கொண்டு கொடுத்து இப்போயே கட்டிட்டு கிளம்பிடுங்க, முடிஞ்சால் அப்படியே பில் கவுண்டரில் கட்டிகிட்டே போயிருங்க, இந்த இடத்த விட்டு முதல்ல எந்திரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்க்கு அதுக்கப்புறம் நான் போனதே கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு எம்பாரஸ்மெண்ட் நடந்ததுக்கப்புறம் இனிமேல் வாழ்க்கையில் நீங்க வந்து ஆங்கர் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்ததா இது? ஆமாம் ஆங்கர் பார்த்தீங்களா, நீங்க இப்போ செலிபிரிட்டி, இப்போ போனீங்கன்னா ராஜ மரியாதை கிடைக்கும். தாய் காலை காமிமா தயவு செஞ்சுமா. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அமெரிக்காவில் வந்து ஒரு பழக்க வழக்கம் இருக்கான். அது என்னன்னா, நம்ம சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம கேட்டால் மட்டும்தான் அவன் பில் கொண்டு வந்து தரணுமே ஒழிய, நம்ம இப்போ இந்த மாதிரி நடந்தது பார்த்தீங்களா, நான் சாப்பிட்டு இருக்கும்போது பில்லை கொண்டு தயவு செஞ்சு போய் கட்டி தொலை அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அவன் ஆர்டர் பண்ணி தண்ணியாக இருந்தால் கூட அவன் பில் கேட்டால் தான் கொடுக்கணுமா. அடடே, பச்சை தண்ணியா இருந்தாலும் அவன் 1 மணி நேரம் சாப்பிட்டாலும் விட்டுடலாம். ஆமாம் விட்டுடலாம். ஏன்னா அது வந்து ஒரு மேனர்ஸ். ஏன்னா அவனோட ப்ரைவேட் டைம் அது, அவன் காசு கொடுக்குறான், அந்த காசுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுனால பில் அவன் கேட்குற வரைக்கும் நம்ம வந்து அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வேற ஏதாவது வேணுமான்னு தான் கேட்கணுமே ஒழிய, சார் எப்போ சார் பில் கொடுக்குது, சார் எப்போ சார் பில் கொடுக்குது, எப்போ சார் எழுந்திருப்பீங்க அப்படின்னு நம்ம கேட்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஊர்ல மக்கள் கொஞ்சம் கலாச்சாரம் புரிஞ்சு எழுந்திரிச்சு போயிடுவாங்க. ஆனா நம்ம காலேஜ் பசங்க எந்திரிக்காதீங்களே சீட்டை விட்டு. இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு 4 பேர் வந்தாங்க, இந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஓஹோன்னு இருக்க அவருக்கு லாபம். ஓகே, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, அபிராமி அந்தாதியில இருக்க பாடல் மற்றும் விளக்கத்தோட இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களிலே 84வது பாடல். உடையாளை ஒல்கு செம்பட்டு உடையாளை ஒளிர்மதி செஞ்சடையாளை தயங்கு நுண்ணூல் இடையாளை வஞ்சகர் நெஞ்சு அடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கு என்னை இனி படையாளை உங்களையும் படையாவண்ணம் பார்த்திருமே என்ற அருமையான பாடல். சங்கடங்கள் தீர வேண்டும் என்ற அருமையான தலைப்பிலான பாடல். சங்கடங்கள் மனிதன் வாழ்க்கையிலே ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. சங்கடங்கள் தீர வேண்டும். விநாயக பெருமானை நாம் வழிபாடு செய்வதனுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருக்கிறது. பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி. இடர்களை களைவது. நாம் எந்த செயலை செய்தாலும் அதிலே ஒரு தடை ஏற்படுகிறது. தடையற்ற செயல் இருக்கிறதே, அது இறைவனுடைய அருளாலே செய்ய வேண்டும். வேகமாக அலுவலகத்திற்கு அன்றைக்கு செல்ல வேண்டும் என்று கிளம்பி நாம் நம்முடைய பைக்கை ஸ்டார்ட் செய்தால் டயர் பஞ்சராகி கிடக்கிறது. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அது ஒரு இடர். எந்த செயலை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் கூட அந்த செயலை செய்வதற்கு நாம் விடியற்காலையிலே இறைவனை வழிபாடு செய்துவிட வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடன் இறைவனை வழிபாடு செய்து இறைவனுடைய பாதத்திலே அந்த நாளை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று மாணிக்கவாசகர் சொல்லுவது போலே இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவா, இந்த விடியற்காலை நீ தந்த பரிசு, எனக்கு இந்த அருமையான விடியலை நீ பரிசாக தந்திருக்கிறாய். இந்த நாளை உன் பாதத்திலே முழுமையாக நான் ஒப்படைக்கிறேன். நான் என்னுடைய மனம் மொழி மெய் என்று சொல்வார்களே, அப்படி எல்லாவற்றாலும் வாக்கு மனம் காயம் எல்லாவற்றாலும் நான் ஒப்படைத்து விடுகிறேன். நீ இந்த நாள் முழுக்க என்னோடு கூட பயணப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் இறைவனிடத்திலே. பிறகு அந்த நாள் நிறைவாகி இரவு நாம் படுக்க போகிற பொழுது இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். கடவுளே, உனக்கு நன்றி, இந்த நாள் முழுக்க நீ என்னோடு பயணம் செய்திருக்கிறாய். அப்படித்தான் உறக்கத்திலும் நல்ல உறக்கம் வர வேண்டும் என்று எங்களுக்கு நீ அருள்பாலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி பிரார்த்தனை செய்தால் இந்த சங்கடங்கள் இருக்கிறது நிச்சயமாக குறைந்து போகும். எந்த செயலை செய்தாலும் நம்முடைய எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு நம்முடைய தமிழ் மொழிக்கு இருக்கிறது. எனக்கு தெரிந்து இல்லை, பன்மொழி படித்தவர்கள் பலரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆகையினாலே நான் சொல்லுகிறேன், பிள்ளையார் சுழி என்ற ஒன்று நமக்கு இருக்கிறது. நாம் எழுத தொடங்குகிற பொழுது தமிழர்களுடைய வழக்கம் பிள்ளையார் சுழி போட்டுத்தான் எதையும் தொடங்குவோம். காஞ்சி பெரியவர் அழகாக சொல்லுவார், மளிகை கடை சாமான் லிஸ்ட் போட்டாலும் சரி, மகா கும்பாபிஷேகம் நடத்தினாலும் சரி, பிள்ளையார் சுழி போட்டுத்தான் அந்த காரியத்தை தொடங்குவோம்.
ஊனா சிவமயம் என்று சொல்வார்கள். ஆனால் எங்களுடைய செட்டிநாட்டு பகுதியிலே பிள்ளையார் சுழி சிவமயம் என்று தான் சொல்ல வேண்டும். காஞ்சி பெரியவர் சொல்லுவார், பின்னால் நடக்கக்கூடிய காரியங்கள் சுழித்து போகாமல் இருப்பதற்காக முன்னாலேயே நாம் பிள்ளையாருக்கு ஒரு சுழி போட்டு விடுகிறோம். சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு என்று ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பிள்ளையார் சுழியை எழுதி நாம் எழுத தொடங்குகிற பொழுதே அந்த எழுத்திலே தடை வராது. அப்படி விநாயகரை நாம் வழிபாடு செய்வதிலே ஒரு மிகப்பெரிய வழிபாடு இருக்கிறது. அதற்கு சங்கடஹர சதுர்த்தி என்று பெயர். பல பேர் எப்படி உச்சரிக்கிறார்கள், அதை சங்கட சதுர்த்தி சங்கட சதுர்த்தி என்று சொல்வார்கள். சங்கட சதுர்த்தி இல்லை, சங்கடங்களை ஹர என்று சொன்னால் சம்ஹாரிக்கக்கூடிய அழிக்கக்கூடிய சக்தி சங்கடஹர சதுர்த்தி. எவ்வளோ ஒரு உயர்ந்த நிலையிலே இருந்தாலும், கடவுளே கூட இறங்கி வந்திருந்தாலும் கூட, கிருஷ்ண பரமாத்மாவையே இந்த உலகம் என்ன செய்தது, கேலி செய்தது, கிருஷ்ண பரமாத்மா மீதே பழி சுமத்தியது. அவர்கள் கோபியர்களுக்காகட்டும் கோகுலத்தில் இருக்கவர்களாகட்டும் அவ்வளோ உதவிகளை பகவான் செய்திருக்கிறார். என்னென்ன உதவி என்பதை நாம் பட்டியலிடவே முடியாது. மடுவிலே இருந்த மிகப்பெரிய விஷ கொடுமையான பாம்பு, 5 தலை நாகம், காளிங்கன், அவனை எம்பெருமான் தான் அடக்கி ஆண்டு அங்கே இருந்து கடலுக்குள்ளாக போகச் சொன்னார். அங்கேதான் மிகப்பெரிய மழை, இன்றைக்கு நாம் சொல்லுகிறோமே சுனாமி என்று சொல்லக்கூடிய அளவிலே மிகப்பெரிய இயற்கை சீற்றம் ஏற்பட்ட பொழுது தன்னுடைய ஒற்றை விரலினாலே கோவர்தனகிரியை பிடித்து கொண்டு எல்லாரையும் கீழே நிற்க செய்து காப்பாற்றினார். 1 வாரம், 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை. அங்கே பல தடைகள் அந்த கோகுலத்தில் ஏற்பட்ட பொழுது அத்தனையும் தவிடுபொடியாக்கினார். 10 மாதத்திலே பூதகி என்ற அரக்கிய சம்ஹாரம் செய்தது தொடங்கி எல்லா விதமான பல்வேறு நன்மைகளை அவர்களுக்கு அளித்தார். ஆனாலும் கூட எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மாவை ஒரு சின்ன மணி, ஸ்மயந்தக மணி, எம்பெருமானிடத்தில் எப்பொழுதுமே கௌஸ்துபமணி என்று ஒரு அருமையான மணி அவருடைய மார்பிலே இருக்கிறது. ஆனாலும் கூட சூரியனிடத்தில் இந்த சத்ராஜித் என்பவன் பெற்று அந்த மணி இருக்கிறதே, அதை காணோம் என்று சொன்ன உடனே கிருஷ்ண பரமாத்மாவை என்ன சொன்னார்கள், இந்த மணியை கிருஷ்ணன் தான் திருடி விட்டான் என்று சொன்னார்கள். 1 சொன்னார், 2 சொன்னார், 3 சொன்னார், 4 சொன்னார்கள். தொடர்ந்து எல்லோரும் என்ன சொல்லிவிட்டார்கள், அவன் சின்ன வயதிலே வெண்ணெய் திருடியவன், திருடி இருந்தாலும் திருடி இருக்கலாம் என்று ஒருவன் தொடங்கினான். தொடர்ந்து எல்லோரும் ஆமாம் அவன் மிகப்பெரிய திருடன், அவன் நிச்சயமாக திருடி இருப்பான் என்று சொல்லிவிட்டார்கள். கடவுளையே ஒரு நாள் வாழ்த்தியவர்கள், நன்றியோடு பாராட்டப்பட வேண்டிய அந்த கோகுலத்து மக்கள் திருடன் என்று மிகப்பெரிய பட்டத்தை சூட்டக்கூடிய மோசமான சூழ்நிலை சங்கடத்தை ஏற்படுத்திவிட்டது. அந்த சங்கடம் தீர வேண்டும் என்பதனாலே தான் சங்கடகர சதுர்த்தி அன்று எம்பெருமான் விநாயக பெருமானை அவர் வழிபாடு செய்து உலகம் முழுமைக்கும் யார் இந்த ஸ்மயந்தக மணி புராணத்தை சிந்திக்கிறார்களோ படிக்கிறார்களோ அவர்களுக்கு சங்கடங்கள் தீர வேண்டும் என்ற பிரார்த்தனையை விநாயக பெருமானிடத்தில் வைத்தார். சிம்ம பிரசேனம் அவதி சிம்ஹோ ஜாம்பவதாகதா சுகுமாரக மாரோதி தவஹேஷ ஸ்மயந்தக என்று அந்த புராணத்தினுடைய சுருக்கமான பாடலாக நமக்கு காஞ்சி பெரியவர் சொல்லுகிறார். அப்படி சங்கடங்கள் தீர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழிபாட்டை அவர்கள் நடத்தி நமக்கு காட்டினார்கள். சங்கடம் வாழ்க்கையிலே எந்த இடத்திலே நாம் ஒரு செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற பொழுது ஏதாவது ஒரு இடத்திலே அது தடைப்பட்டு போகுமானால் அந்த இடத்திலே சங்கடங்கள் உருவாகி போகிறது. நாம் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். காலையில இருந்து வேலை இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு பட்டியல் இடுகிறோம். அந்த பட்டியலை இட்டுக்கொண்டே அந்த வாழ்க்கையினுடைய போக்கிலே அதை செய்து கொண்டே போகிற பொழுது அந்த வேலை சரசரென்று முடிந்து கொண்டே வந்தால் எந்த விதமான தடையும் இல்லாமல் அந்த பணிகள் ஆற்றிவிடுவோம் என்று சொன்னால் அந்த நாள் நமக்கு இனிய நாளாக இருக்கிறது. ஆனால் நாம் காலையிலே வேலை தொடங்கி அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஏதாவது ஒரு இடத்திலே தடைப்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த தடை இருக்கிறதே அன்றைய நாள் முழுமையாக அந்த தடை தொடர்ந்து விரட்டி கொண்டே வருகிறது. எங்களுடைய குருநாதர் ஸ்ரீ வித்யாபினவ ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணானந்த தீர்த்த மகாசுவாமி இடத்திலே சமீபத்திலே நேரடியாக பார்த்த ஒரு விஷயம். 2 நண்பர்கள் சற்று தாமதமாக வந்தார்கள். 5 நிமிடம் தாமதமாக மாறி போய்விட்டது. அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய 5 நிமிட தாமதம் எனக்கு 1 மணி நேரத்திற்கு தாமதமாக வந்து சேரும் என்று சொன்னார்கள். மிகப்பெரியவர்கள் நூல் பிடித்தார் போல நேரத்திலே அந்த பணியை ஆற்றுவார்கள். நேரத்திலே குறிப்பாக இருப்பார்கள். குறித்த நேரத்தில் தொடங்க வேண்டும், குறித்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த 5 நிமிட தாமதம் எப்படி 1 மணி நேரமாக ஆகும் என்று கேட்டால் ஒவ்வொரு வேலையிலும் கொஞ்சமாக தாமதமாகி 1 மணி நேரத்திற்கு கொண்டு வந்து விட்டுவிடும். பல இடங்களில் நாம் பார்க்கிறோம், கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு விட்டு போங்கள் என்று சொல்வார்கள்.
இல்லை பரவாயில்லை என்று சொன்னால் கட்டாயப்படுத்துவார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அடுப்பை பற்ற வைத்து பாலை காய்ச்சி அதற்கு பிறகு டிகாஷன் போட்டு காப்பியை தருகிற பொழுது அது அரை மணி நேரம் இழுத்துவிடும். அதற்குள்ளாக நாம் பிடிக்க வேண்டிய பஸ் போய்விடும், ட்ரெயின் போய்விடும். நம்முடைய பல வேலைகள் அதை தொடர்ந்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகளிலே நம்மை கொண்டு போய் விட்டுவிடும். எதற்காக என்று சொன்னால் தடை என்று வந்துவிட்டாலே தொடர்ந்து செய்யக்கூடிய பணிகள் நமக்கு என்ன ஆகிறது? தடைப்பட்டு போகிறது. அத்தகைய சூழ்நிலைகளிலே சங்கடங்கள் உருவாகிறது. அந்த சங்கடங்கள் எல்லாம் விலக வேண்டும். எந்த செயலை செய்தாலும் எப்பொழுது செய்தாலும். ஆகையினாலே தான் காலை பிரார்த்தனையாக கூட கடவுளத்தில் நாம் இதை வைத்து விடுகிறோம். நான் எதை செய்தாலும் தொடர்ந்து நாம் சிந்திக்கக்கூடிய திட்டமிடக்கூடிய அந்த செயலை செய்ய வேண்டும். ராசியானவர்கள் என்று சில பேரை சொல்கிறோம். அவர்கள் பிள்ளையார் சுழி போட்டால் அந்த வேலை தொடர்ச்சியாக நடந்துவிடும். ஆகையினாலே அவர்களிடத்திலே எழுதி வாங்கி வாருங்கள் என்று சொல்கிறோம். இன்றைக்கு எல்லாரும் பஞ்சாங்கம் போட்டு விட்டார்கள். எல்லோரும் பஞ்சாங்கங்களை பார்த்து நல்ல நேரம் இது, அந்த நேரம் இது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் மானாமதுரையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஞானசேகர சுவாமிகள் சொல்லுவார்கள், இதை இவர்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் குறித்து விட்டு லக்னத்தை மட்டும் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாங்காரர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே குறித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களிடத்திலே சென்று அவர்களிடத்திலே குறித்து வாங்கி அவர்களுக்கு ஒரு தட்சிணை கொடுத்தால்தான் அந்த செயல் நிறைவேறும் என்பதிலே அவர்கள் தெளிவாக இருப்பார்கள். அவர்களுக்கே அது தெரியாதா? தெரியும். ஆனாலும் கூட இதை இவர் செய்ய வேண்டும் என்பதிலே தான் அந்த சூக்ஷ்மம் இருக்கிறது. ஒரு செயலுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டால் அந்த செயல் கடகடகடகடவென்று நடக்க வேண்டும். அப்படி யார் அவர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டால் நடக்கும் என்று சொன்னால் இறையருள் பெற்றவர்கள் போட்டால் நடக்கும். அப்படி இறையருளை ஒவ்வொரு நாளும் நாம் விடியற்காலையிலே வேண்டி பெற வேண்டும் என்பதுதான் இந்த அருமையான பாடல். உடையாளை ஒல்கு செம்பட்டு உடையாளை ஒளிர்மதி செஞ்சடையாளை தயங்கு நூல் இடையாளை வஞ்சகர் நெஞ்சு அடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இனி இங்கு என்னை படையாளை உங்களையும் படையாவண்ணம் பார்த்திருமே என்ற அழகான சந்த பாடலை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாந்தினி, இப்போ வந்து என்ன ஒரு சூப்பரான பழக்க வழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் வந்து நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்கனாலே வந்து நம்மளை ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க, நல்லா இருக்கியாமா அப்படின்வாங்க. நல்லா இருக்கேன். வேலைக்கு போறியா? போறேன். எவ்வளோ சம்பளம் அப்படின்னு அடுத்து கேட்டுருவாங்க. நம்ம வந்து அது நல்ல சம்பளம் தான் அப்படின்னு நைஸாக கிளம்பிடுவோம். இந்த மாதிரி வந்து அமெரிக்கன்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்களாம். நம்ம ஊர்ல வந்து நம்ம தர்ம சங்கடமா ஃபீல் பண்றோம். என்ன இவங்க சேலரி எல்லாம் கேட்கறாங்க, நம்மளே வந்து 5-10 ஆம்பளையோட சேலரி ஒரு பொண்ணோட வயசு கேட்க கூடாது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து நம்மளாவது டீசன்ட் சேலரி வாங்க, நிறைய பேர் வந்து ஏதோ 5-10 வாங்கிட்டு இருப்பாங்க. வெளில பயங்கரம் பில்டப் கொடுத்துருப்பாங்க. நான் அவ்வளோ சம்பளம் வாங்குறேன், 5 லட்சம் வாங்குறேன், பில்டப் கொடுத்திருப்பாங்க இல்லையா? சோ இந்த மாதிரி மக்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணி சம்பளம் கேட்டுட்டாங்க, நம்மளால சொல்ல முடியல. இன்கேஸ் அவங்களுக்கு நம்மளோட சம்பளம் வேலை வேற தெரிஞ்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால தப்பா மாத்தி சொன்னாலும் அசிங்கமாயிடும். ஆனா அமெரிக்கன்ஸ் வந்து டேக் இட் ஈஸியா எடுத்துப்பாங்களாம். உங்க சம்பளம் என்னன்ற மாதிரி ஈஸியா கேட்டு நீங்க வந்து வாழ்றதுக்கு என்ன பண்றீங்கன்னு டீசெண்டா கேட்டுருவாங்களாம். அப்ப நான் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்றேன், இந்த ஒர்க் பண்றேன், எவ்வளவு பேக்கு நான் ஒர்க் பண்றேன் அவங்க டீசெண்டா சொல்லிடுவாங்களாம். சோ அதனால அவங்க ஊர்ல அது சாதாரண விஷயம், நம்ம ஊர்ல வந்து ஒரு பெரிய தெய்வ குத்தமாவே கருதுவாங்க. என்ன இவங்க இப்படி கேட்டுட்டாங்க அப்படின்ற ஃபீல் பண்ற ஊர்கள் நிறைய இருக்கு அப்படின்றாங்க. ஓகே, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்துட்டு அமெரிக்கா மாதிரி நாடுகள்லாம் வந்து வேலைக்கு போனா போதும், அது என்ன வேலையானா வீட்ல நீ வெட்டியா இருக்க கூடாது, அவ்வளவுதான். நம்ம ஸ்கூல் படிக்கிற குட்டீஸ் கூட வந்து பார்ட் டைம் போய் சம்பாதிக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய கல்ச்சர் அங்க இருக்கு. சோ அந்த மாதிரி நிறைய நாடுகள் நான் போய் விசிட் பண்ணும்போது கூட ஒரு ஆளே 4-5 வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. மார்னிங் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட். நைட் என்ன கேக்குறேன், நான் அடுத்த எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் ஒருத்தர் சொன்னாரு. இல்ல 3 வேலையை சேர்த்து நீங்களே பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ஹோட்டல்ல நாங்க பேசிட்டு இருந்தோம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அமெரிக்காவோட கஸ்டம்ஸ் பத்தி நம்ம பேசலாம் அடுத்து. சோ அடுத்ததா ஒரு மோட்டிவேஷனல் டாக் கொடுக்கிறதுக்காக மிஸ்ஸஸ் நளினி சம்பத்குமார் காத்துட்டு இருக்காங்க. பாத்துலாமா? பாத்துலாம். இது கனவு மெய்ப்பட. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நல்ல விஷயங்களையே பார்க்கணும், நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே பேசணும், நல்ல விஷயங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய சமயம் வாழ்க்கையில் நாம் துவண்டு போகும்பொழுதெல்லாம் என்னைக்கோ நாம் படித்த ஒரு நல்ல கதை நமக்கான ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனாக, ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபேக்டராக மாறிப்போகும். ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவரான டாக்டர் கான்வெல்லுக்கும் அப்படித்தான் என்னைக்கோ தான் சின்ன வயசில் படித்த ஒரு கதை சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனாக மாறி போச்சு. டாக்டர் கான்வெல் கிட்ட ஒரு நாள் ஒரு இளைஞர் வந்து, ஐயா எனக்கு மேல் படிப்பு படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் என்னுடைய குடும்பத்தில் உள்ள வறுமையின் காரணமாக
என்னால் இந்த மேற்படிப்பு, இந்த காலேஜ் எஜுகேஷனெல்லாம் என்னால் படிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்பட்டு பேசினதை பார்த்ததுமே டாக்டர் கான்வெல்லுக்குள்ள என்னன்ற கனவு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மிக சிறந்த பல்கலைக்கழகத்தை அமெரிக்காவில் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற கனவு அவருக்குள்ளே வந்தது. கனவு மட்டும் வந்தால் போதுமா, பல்கலைக்கழகம் உருவாக்க காசு வேணுமே அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவருக்குள்ளே தோண ஆரம்பிச்சுது. அப்போது எப்படி நாம் காசு சேர்க்க போகிறோம், ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதற்கு ஏகப்பட்ட $1,000,000 டாலர்கள் செலவாகும் அப்படின்னு கான்வெல்லுக்கு நல்லா தெரியும். ஸோ எப்படி இந்த பணத்தை நாம் சேகரிக்க போகிறோம் அப்படின்னு கான்வெல் நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது அவருக்குள்ள திடீர்னு தான் என்னைக்கோ படித்த ஒரு நிஜ கதை மனதுக்குள்ளே நிழலாட ஆரம்பிச்சுது. அவர் படித்த அந்த கதை தான் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தை அவர் உருவாக்கவே காரணமாக இருந்தது. அந்த கதை என்ன அப்படின்னா, ஏக்கர்ஸ் ஆஃப் டைமண்ட் அப்படிங்கிறது தான் அந்த கதையின் தலைப்பு. அந்த தலைப்பில் இருந்த அந்த கதையின் கதாநாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வைரக்கற்கள். அந்த வைரக்கற்கள் தான் அந்த கதையின் கதாநாயகர்கள் அல்லது கதாநாயகிகள் அப்படின்னே சொல்லலாம். ஆப்பிரிக்காவில் பல வருடங்களுக்கு முன்னால் எங்கே பார்த்தாலும் வைரக்கற்கள் புதிந்திருக்கு, நிறைய பேரோட கண்களில் அந்த வைரக்கற்கள் என்பது பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது. ஸோ நம்மளை சுற்றி நிறைய வைரக்கற்கள் என்பது இருக்குது. நாம் பார்க்குறவங்க கேட்குறவங்கெல்லாம் அந்த இடத்துல நான் வைரத்தை பார்த்தேன், இந்த இடத்துல நான் வைரத்தை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறத கேட்ட ஒரு விவசாயி என்ன பண்ணாராம், தங்கிட்ட இருந்த வயல் வரப்பு தோட்டத்தெல்லாம் விற்றுட்டு, வந்த விலைக்கு விற்றுட்டு, சரி ஊரார்கள்லாம் எந்தெந்த இடத்துலலாம் வைரக்கற்களை தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்த நோக்கி நாமும் போவோம், அந்த இடத்துல நமக்கும் வைரக்கற்கள் கிடைச்சிது அப்படின்னா நமக்கும் நிறைய பணம் என்பது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையோட தன்னுடைய வயல்வெளிகளெல்லாம் விற்றுட்டு பயணப்பட ஆரம்பித்தாராம். பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் அவர் தேடி தேடி போன பொழுதும் அந்த விவசாயிக்கு அந்த வைரக்கற்கள் என்பது கிடைக்கவே இல்லை. அதனால் மனம் உடைந்து போன அந்த விவசாயி தான் பார்த்த ஒரு ரிவரில் குதித்து சூசைட் பண்ணி செத்து போயிட்டார். இந்த விவசாயி யார்கிட்ட தன்னுடைய அந்த வயல் தோட்டம் இந்த வரப்பெல்லாம் விற்றாரோ, புதுசாக வாங்கின அந்த நபர் அவரும் ஒரு விவசாயி தான். அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் அந்த வயல் வரப்பில் இருந்த ஒரு வித்தியாசமான கல்லை கண்டெடுத்து, இந்த கல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, நாம் இதை பையில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி போட்டுட்டு ரோட்டில் போவோம் அப்படின்னு சொல்லி தான் கண்டெடுத்து அந்த கல்லை போட்டுக்கிட்டு ரோட்டில் போயிட்டே இருந்தார். அந்த கல்லை பார்த்த ஒரு வழிப்போக்கன், அட வித்தியாசமாக இருக்கே, இவ்வளோ பெரிய வைரக்கல்லை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே, பலே அதிர்ஷ்டசாலி பண்ணி உன்கிட்ட இந்த மாதிரி நிறைய வைரக்கல் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் அந்த வழிப்போக்கன் போயிட்டார். அப்போ தான் அந்த விவசாயிக்கு தெரிய ஆரம்பிச்சுதான், ஓ இந்த ஒரு கல் மட்டும் இல்லை, இந்த வயல் வரப்புலையே இந்த மாதிரியான ஏகப்பட்ட கற்கள் குவிஞ்சிருக்கு. ஸோ இந்த வயல் வரப்பு என்பது ஒரு டைமண்ட் மைன் அப்படின்றத கண்டு கொண்ட அந்த புது விவசாயி தன்னுடைய வயல் தன்னுடைய அந்த தோட்டத்தில் தேடி தேடி பார்க்கும் பொழுது, தோண்டி தோண்டி பார்க்கும் பொழுது நிறைய வைர கற்கள் என்பது அவருக்கு புலப்பட ஆரம்பிச்சுதான். அப்போதான் இந்த புது விவசாயி நினைச்சாராம், ஐயோ பாவம், அந்த பழைய விவசாயி தன்னுடைய தோட்டத்து பேக்யார்ட்லேயே இவ்வளோ வைரக்கற்கள் இருக்கிறது என்பது தெரியாமலேயே இந்த ஒரு அற்புதமான இடத்த வித்துட்டு போயிட்டாரே, ஐயோ பாவம் அப்படின்னு அவருக்காக பாவப்பட்டாராம் இந்த புது விவசாயி. இன்னைக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டைமண்ட் மைன் அப்படிம்பாங்க அந்த கிம்பர்லி டைமண்ட் மைன். அந்த கிம்பர்லி டைமண்ட் மைன் உருவானதே, கண்டுபிடிக்கப்பட்டதே அந்த ஒரு இடத்துல தான். தன்னுடைய தோட்டத்திலேயே, தன்னுடைய இடத்திலேயே இவ்வளவு விலை உயர்ந்த வைரக்கற்கள் என்பது புதைந்திருக்கிறது என்பது தெரியாமலேயே அந்த விவசாயி அந்த இடத்த வித்துட்டு போயிட்டாரு. என்ன காரணம், ஏன் தன்னுடைய இடத்த அவர் வித்துட்டு போனாரு அப்படின்னா, அவருக்குள்ளே இருந்த அவநம்பிக்கை. நம்முடைய தோட்டத்தில் எப்படி வைரக்கற்கள் இருக்கும், அதுக்கெல்லாம் ஒரு தனி அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும், ஒரு தனி புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைத்து தன் தோட்டத்திலும் வைரக்கற்கள் என்பது இருக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன அளவு நம்பிக்கை கூட இல்லாமல், தன் மீது நம்பிக்கை வைக்காமல் அந்த வைரத்தை தேடி வேறு எங்கோ இடத்துக்கு அந்த விவசாயி போனாரு அப்படின்றது தான் அந்த கதையோட தீமே. அந்த கதையோட தலைப்பு ஏக்கர்ஸ் ஆஃப் டைமண்ட். டாக்டர் கான்வெல் என்ன பண்ண ஆரம்பித்தார்,
மனிதர்களுக்குள்ள நாம் சந்திக்கிற மனிதர்கள்கிட்ட எல்லாமே இந்த ஒரே கதையை நாம் திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிப்போம். இந்த கதையை மையமாக வச்சு நாம் நிறைய இடத்துல இன்ஸ்பிரேஷனல் டாக், மோட்டிவேஷனல் டாக் கொடுக்க ஆரம்பிப்போம். அதிலிருந்து வரக்கூடிய அந்த பணத்தை வச்சு நாம் ஒரு யூனிவர்சிட்டியை உருவாக்குவோம் அப்படின்னு நினச்சி போகிற இடத்துலலாம் என்ன சொல்ல ஆரம்பித்தார், இந்த ஏக்கர்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ்னு இந்த கதையையே திரும்ப திரும்ப பல்லாயிரக்கணக்கான மக்களிடம் சொல்லி பல $100 மில்லியன் அவர் சம்பாதிக்க ஆரம்பித்தார். ஸோ அவர் ஈட்டிய அந்த பணத்தை வைத்து தான் ஃபிலடெல்ஃபியாவில் அவர் உருவாக்கின யூனிவர்சிட்டி டெம்பிள் யூனிவர்சிட்டி. இன்றைக்கி கூட அந்த யூனிவர்சிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டெம்பிள் யூனிவர்சிட்டியோட இயர் புக்கு பேரே ஏக்கர்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் தான். ஏன் அப்படின்னா இந்த ஒரு கதையை சொல்லி, இந்த ஒரு கதையை ஆழமாக நம்பி டாக்டர் கான்வெல் உருவாக்கிய ஒரு பல்கலைக்கழகத்தில் தான் நாம் எல்லாருமே இன்றைக்கி படிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறது அந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒவ்வொரு மாணாக்கருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பெயரை அந்த ஒரு புக்குக்காக சூடியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, டெம்பிள் யூனிவர்சிட்டியில் விளையாடக்கூடிய அந்த ஃபுட்பால் டீமை சேர்ந்த மாணவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அவங்களோட ஹெல்மெட்டில் ஒரு வைரக்கல்லை பதிச்சிருப்பாங்களாம். அதே மாதிரி அவங்க ஷர்ட் காலர்லேயும் ஒரு வைரக்கல்லை பதிச்சிருப்பாங்களாம். ஏன் அப்படின்னா என்றைக்குமே நாம் எல்லாருமே ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடக்கூடாது. அது என்ன அப்படின்னா, நம்முடைய தோட்டத்திலும் நாம் இருக்கிற இடத்திலும் எத்தனையோ வைரக்கற்கள் என்பது புதைந்து இருக்கலாம். அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நமக்குள்ளும் வைரக்கற்களை விட அதிக மதிப்பு வாய்ந்த எத்தனையோ ஆற்றல்களும் திறமைகளும் புதைந்து இருக்கலாம். ஆனால் நமக்குள்ளே எங்கே இருந்து இந்த ஆற்றல்கள்லாம் இருக்க போகுது, நமக்குள்ளே எங்கே இந்த மாதிரி திறமைகள்லாம் இருக்க போகுது அப்படின்னு நாம் நினைத்தே நாமளே தொலைச்சிடுறோம். நமக்குள்ளே இந்த ஆற்றல்கள் இருக்கா, திறமைகள் இருக்கா அப்படின்னு நாம் நம்மக்கிட்டே கேட்டுக்கிறதும் கிடையாது, தேடி பார்க்குறதும் கிடையாது. நம்மக்கிட்ட இந்த ஆற்றல்கள் இருக்காது, திறமைகள் இருக்காது அப்படின்னு நாமே தீர்மானம் பண்ணிக்கொண்டு யாருக்கோ இருக்கக்கூடிய மற்றவர்களின் ஆற்றல்களையும் திறமைகளையும் பாராட்டலாம், தப்பில்லை. ஆனால் நம்மால் உயர முடியாது, நம்மால் முன்னுக்கு வரவே முடியாது அப்படின்னு தப்பான கணக்குகள் போட்டு நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத வலியுறுத்துகிற மாதிரி தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஃபுட்பால் டீமை சேர்ந்தவங்க அந்த ஒரு வைரக்கல்லை சிம்பாலிக்காக அணிஞ்சிட்ருக்காங்க. நாமும் என்ன செய்கிறோம், அதே மாதிரி தான் அந்த ஏக்கர்ஸ் ஆஃப் டைமண்டில் இந்த சொல்லப்பட்ட அந்த விவசாயி மாதிரியே தான் நம்மிடம் இருக்கக்கூடிய பொக்கிஷமான ஆற்றல்கள் என்ன, திறமைகள் என்ன அப்படிங்கிறத நாம் தேடி பார்ப்பதற்கான நேரத்தையும் ஒதுக்குவதில்லை, நம்முடைய மனப்போக்கையும் ஒதுக்குவதில்லை. ஸோ இன்னிலிருந்து நாம் என்ன செய்யலாம், இந்த ஒரு கதையையே நமக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொள்ளலாம். நாம் தொலைத்த, நாம் பார்க்க தவறவிட்ட நம்முள் புதைந்து இருக்கும் அந்த வைரக்கற்கள் என்னென்ன அப்படின்னு நாம் பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அதற்கான அந்த ப்ரெஷியஸ் கல்லோட வேல்யூக்கள் நமக்கும் தெரிய ஆரம்பிக்கும். நிச்சயமாக சந்தேகமே இல்லாமல் நமக்குள்ளே பொதிந்திருக்கக்கூடிய நம்முடைய திறமைகளும் ஆற்றல்களும் தான் வைரக்கற்களை விட மிக மிக ப்ரெஷியஸான விஷயம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு முறை மாவீரர் அலெக்சாண்டர் ஒரு போருக்கு புறப்பட்ட பொழுது என்ன பண்ணாராம், தங்கிட்ட இருந்த சொத்தை எல்லாத்தையும் பிரித்து எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டு போருக்கு புறப்படுறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனேயே அலெக்சாண்டருடைய நெருங்கிய நண்பர் அலெக்சாண்டர் கிட்ட கேட்டாராம், இவங்கிட்ட இருக்கிறதே இவ்வளோண்டு பணம், இத்தனோண்டு ப்ரெஷியஸ் விஷயங்கள் தான், இந்த சொத்துக்களெல்லாம் நீ இப்பயே கொடுத்துட்டு நீ போருக்கு கிளம்பின அப்படின்னா நீ திரும்பி வரும்பொழுது உன்கிட்ட ஒன்றுமே இருக்காதே அலெக்சாண்டர், நீ ஏன் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்கிற அப்படின்னு கேட்ட பொழுது அலெக்சாண்டர் சொன்னாராம், என்னிடம் இருக்கக்கூடிய மிக மிக விலை உயர்ந்த பொருள் என்பது என்னுடைய நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை என்னிடம் இருக்கும் வரை என்னுடைய போரில், நான் இந்த போரில் எனக்கு வெற்றி கிடைத்தாலும் சரி தோல்வி கிடைத்தாலும் சரி, அதை கண்டு நான் எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்க போவதில்லை. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்பது தான் ஒரு மிக பெரிய மிக சிறந்த சொத்து அப்படிங்கிறத தான் மாவீரன் அலெக்சாண்டர் அன்னைக்கு சொல்லிட்டு அந்த போருக்கு போனாராம். ஸோ நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த மிக சிறந்த மிக மிக ஒரு மிகப்பெரிய மதிப்பு வாய்ந்த விஷயம் என்பது சந்தேகமே இல்லாமல் நம்முடைய நம்பிக்கை தான். இன்னிலிருந்து நம்முடைய ஆற்றல்களின் மீதும் திறமைகளின் மீதும் முழுமையான நம்பிக்கை வைத்துக்கொள்வோம். அந்த ஆற்றலோ அல்லது திறமையோ தொலைந்து போகாத வண்ணம் நம்மை நாமே காத்துக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடும் வாழ்த்துக்களோடும் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம் நேயர்களே. ஸோ
ஸோ பிரீத்தி, அடுத்தது நான் சாப்பாடு சம்பந்தமான ஒரு விஷயத்தை பத்தி அடடே, சொல்றேன். காரியத்துல கருத்தா இருக்கீங்களே. எனக்கு பாக்குற இடம்லாம் இந்த மாதிரி தான் தோணுது, எது பேசலாம் அப்படின்னு. அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு. கூறுங்கள். ஸோ நம்ம ஊர்ல வந்துட்டு டிப்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது, என்ன சார் உண்மை வைக்காம போறீங்க அப்படிலாம் நிறைய ஹோட்டல் கேட்லாம் வாங்கியிருக்காங்க. ஆமா கேட்லாம் சார், வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் ஏதாவது அப்பெல்லாம் பண்ணுவாங்க. ஆமா, ஏன்னா சில பேர் வந்துட்டு கொஞ்சம் சின்ன பசங்களா தான் நம்ம ஊர்ல நிறைய ஹோட்டல்ஸ் வேலைக்கு வச்சிருக்காங்க. ஸோ ஆமா. அவங்க வீட்டுக்கு வந்து காசு அனுப்பணும் அப்படினால ஒரு 18-19 வயசுல பசங்களை வச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமா வேலைக்கு வந்தா வீட்டுக்கு காசு அனுப்பணும் மேடம், கொஞ்சம் பார்த்து ஏதாவது கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜப்பான் மாதிரி நாடுகள்ல வந்து நீ டிப்பிங் பண்ணினா தப்பு. ஆனா அமெரிக்கால வந்து டிப்பிங் வந்து நார்மல். பட் ஜப்பான் மாதிரி நாடுகள்ல வந்துட்டு டிப்பிங் கொடுக்க கூடாது, டிப்ஸ் கொடுக்க கூடாது, அது வந்து கெட்ட பழக்கம், நீ பிரைப் பண்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓ, லஞ்சம் கொடுக்கறதுக்கு சமமா கருதுறாங்களா? ஆமா, அடடே, கொலை குத்த அளவுக்கு போயிடுவாங்க போல கண்ட்ரி இருக்கு. எவ்வளவு நேர்மையான நாடா இருக்கு பாத்துக்கோங்களேன். பாத்துக்கோங்க, இப்போது என் ஊர் ஜப்பானை பத்தி பெருமையா தெரிஞ்சுக்கோங்க மக்களே. என்ன ஜாப்பனீனே நம்பிடுவாங்க போல பாக்குறவங்க. அட போமா. அடுத்து என்ன செக்மெண்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூலிகைகள் இருக்க மருத்துவ குணங்களை சொல்றதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? கண்டிப்பா. இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து குழந்தைகளுக்கு வந்து குடல் சரியில்லைன்னுவாங்க. குடல் வந்து சில குழந்தைகளுக்கு வந்து வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், சில குழந்தைகளுக்கு குடல் பெருக்கமாக இருக்கும், அதனால் வயிறு ஊதி போயிருக்கும், சில குழந்தைங்கள் வந்து மெலிஞ்சு போயிருக்கும். குடல் வளர்ச்சியை வந்து சரி செய்கிறதுக்கு எத்தனையோ மருத்துவம் சாப்பிட்டாலும் குடல் வளர்ச்சி சரியில்லாமல் இருக்கும், சீக்கிரம் பசி இல்லாமல் இருக்கும், பசியே எடுக்காது சில குழந்தைங்க சாப்பிட்டதும் அப்படியே வெளியே போயிட்டே இருக்கும். அதனால் கட்டுப்படுத்த முடியாது, குடல் வந்து ஒரு மாதிரி வலியோடையே இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அந்த குழந்தைகளுக்கு வந்து குடல் வளர்ச்சி வந்து சரியில்லாமல் இருக்கும். அந்த குடல் வளர்ச்சி சரியில்லைன்னா பின்னாடி வந்து அது வந்து மூலமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மூலமாக மாறுச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப அவதியாகும், ரத்தம் மூலமாக மாறும். இன்றைக்கி வந்து மூலத்தில் எத்தனையோ வகை இருக்குது. இதெல்லாம் சரி செய்யணும், குடல் வளர்ச்சி சீராக இருக்கணும். குடல் வளர்ச்சியை சீராக்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி வந்து நாய் உருவியை பயன்படுத்துகிறோம். நாய் உருவி இலை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. இதை வந்து பயன்படுத்துகிறோம். இதை வச்சு நிறைய மருத்துவம் செய்யலாம். நிறைய பேருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இல்லாமல் ஆக்கும். குடல் முழுவதும் அறுவை சிகிச்சை செய்கிறவங்கெல்லாம் நாயுரு இலையை அடிக்கடி பயன்படுத்தினா அறுவை சிகிச்சையே வராது. நாயுரு இலை அவ்வளவு நன்மையை செய்யக்கூடியது. நாயுரு இலையை சாப்பிடும் பொழுது குடலில் இருக்கிற அழுக்குகள் சுத்தமாகும், குடல் வந்து தேவைக்கான வளர்ச்சி ஏற்படும். அது மட்டும் இல்லை, கண் பார்வையை கூட்டக்கூடியது இந்த நாயுருவியை சாப்பிடும்பொழுது கண் பார்வை அதிகமாகும். கண் பார்வை அதிகமாகிறது இல்லாமல் எந்த ஒரு தேவையில்லாத ஒரு கிருமிகளோ நம்ம உடலில் இருக்காது. சொல்லப்போனால் சாதாரணமாக ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிருச்சு, அந்த விஷத்தன்மை நம்ம உடலில் இருக்குது, அந்த குழந்தைங்க உடம்புல இருந்துகிட்டே இருந்தால் அந்த விஷத்தை வெளியெடுக்கக்கூடியது நாய் உருவி தான். நாயினுடைய விஷத்தையே வெளியெடுக்கிறதால தான் இதுக்கு பேர் நாய் உருவின்னு சொல்கிறோம். நாய் உருவியை நம்ம பயன்படுத்தும் பொழுது கண் பார்வை கூடும், குடலுடைய வீக்கம் வந்து சரியான அளவில் இருக்கும். குடல் சில பேருக்கு பார்த்தா ஒட்டி போயிருக்கும், குழந்தைங்களுக்கு பாலே குடிக்கவே குடிக்காது. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த இலையை பயன்படுத்தினோம்னா அந்த ஒட்டி இருக்கிற குடல் கொஞ்சம் இதாகி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியை கொடுக்கும், உடல் வளர்ச்சியை கொடுக்கும். பார்த்தனா இல்லைன்னா தேர விழுந்த பிள்ளை மாதிரியே இருக்கும் சில குழந்தைங்க. ஏன்னு கேட்டால் பாலே குடிக்க மாட்டேதுனாங்க. அந்த குடல் கொஞ்சம் விரிஞ்சாதான் உள்ள உணவு செல்லும். குடல் விரியாமல் சுருங்கியே இருந்தால் உணவு செல்லாது. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த நாய் உருவியை பயன்படுத்துகிறோம். இதை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா 20 வயசு 25 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு மூலன்ற அந்த தொல்லை வராது, கண் குறைபாடுகள் வராது. குடல் குறைபாடு இருந்தால் உடல் குறைபாடுகள் ஏற்படும். குடல் சுத்தமானால் உடல் சுத்தமாகும். இந்த குடலை சரி செய்யலைன்னா எல்லா நோயும் உடலில் வரும். சாதாரணமாக பார்த்தா தோல் நோய் வரும், மூலம் வரும், அது இல்லாமல் கண் பார்வை குறைவாக இருக்கும், தலைமுடி கொட்டும். இதெல்லாம் வந்து குடலால் தான் வர்றது. அது மட்டும் இல்லாமல் தலைவலி அடிக்கடி வரும், காய்ச்சல் வரும். இந்த குடல் சரியில்லைன்னா காய்ச்சல் அதிகமாக வரும். காய்ச்சல் அதிகமாக வந்தால் எந்த உணவும் சாப்பிட முடியாது. எந்த உணவும் சாப்பிடலன்னா ரத்தம் ஊறலைன்னா எல்லாமே கெட்டு போயிடும். அப்புறம் படுக்கையிலே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற பெரியவங்க எல்லாம் அந்த குழந்தையில இந்த மருந்து சாப்பிடாததால தான். இதை வந்து சாப்பிடும் பொழுது குடல் சீராகும். பெருங்குடல் அதே அளவில் நல்ல நிலையில் இருக்கும். சில பெருங்குடல் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருத்து போயிருக்கும், வயிறு மட்டும் குழந்தைக்கு பெருசாக இருக்கும், எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்காது. இந்த மாதிரி குழந்தைங்களை ஏன் அதை செய்யணும்னா இந்த மருத்துவத்தை செய்யாமல் இருந்ததால் அந்த குடல் பெருக்கம் ஏற்பட்டுரும். அந்த குடல் பெருக்கத்தையும் குடல் ரொம்ப ஒட்டி போன குடலையும் சரி செய்கிறதுக்கான இப்போ மருந்து நம்ம பார்க்குறோம். குழந்தைகளை வந்து பெருங்குடல் வத்து போச்சு, குடல் வந்து சிறுத்து போச்சு, சிறுகுடல் பெருங்குடல் அப்படின்னு சொல்லி பெருங்குடல் வத்தி போனாலும் குழந்தைங்களுக்கு அந்த வயசில் வந்து
பெருங்குடல் வளர்ச்சி போயிடுச்சுனாக்கா வயிறு பெருத்து வளர்ச்சிக்கு தேவையில்லாமல் வந்து வயிறு பெருத்து போயிருக்கும். அப்படி வளர்ச்சிக்கு தேவையில்லாமலும் இருக்கக்கூடாது, அதிகமாக வயிறு பெருத்தும் இருக்கக்கூடாது, ஒட்டி போயும் இருக்கக்கூடாது. அந்த இதை குடலவே வந்து அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி சரி செஞ்சு உள்ளுக்குள்ளே இருக்கிற கசடுகளையும் கிருமிகளையும் வெளியேற்றிட்டு பின்னாடி வந்து இந்த மூலம்னு சொல்லி வந்து சத வளர்ச்சி வராமல் உடம்ப வந்து ஒரே சீதோஷ்ண நிலையில் வச்சுக்கிறோம். நரம்புகளை வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறோம். இந்த இதுக்கு வந்து தாய் கர்ப்ப காலத்தில் இருக்கிறப்போ அவங்க அந்த கீரையை ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அதை எப்பவும் கீரை சமைச்சு சாப்பிட்ற மாதிரி அவங்க சாப்பிட்டுக்கிட்டாங்கனாலும் அவங்களுக்கும் அந்த மூலம் இருக்கிறதும் சரியாகும், வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைக்கும் வந்து அந்த மாதிரி மலச்சிக்கல் இதெல்லாம் போய்க்கிறோம். மூலம் வரவிடாத குழந்தைய நம்ம பெற்று எடுத்து கொடுத்துடலாம். அதாவது சீன் வழியாக வருது, எனக்கு இருந்துச்சு அதனால என் குழந்தைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற தாய்மார்களும் வந்து இதை குழந்தைக்கு வந்து குழந்தையா இருக்கிறப்ப 60 நாள் குழந்தைக்கே நம்ம வந்து இப்போ எண்ணெயில் காய்ச்சி கொடுத்துடலாம். அதனால் தாய்க்கோ அல்லது தகப்பனுக்கோ இல்லை எங்கள் தாத்தா பாட்டிக்கு இருந்துச்சு அந்த சீன் வழியாக வந்திருக்கிறதுனால குழந்தைக்கு வந்துடும்னு எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் வந்து அதை பயப்படுறதுக்கு அவசியமே கிடையாது. அதனால் இதை இப்போ நம்ம மூலிகையில் வச்சு குழந்தையில போட்டுட்டோம்னா அந்த குழந்தைக்கு வந்து மூலம் இருக்காது, பெருங்குடல் சிறுங்குடல்ன்றது இல்லாமல் குடல் வந்து ஒரே சீராக வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சியாக சமமாக நல்ல அழகான, அதாவது பெருங்குடலும் இல்லாமல் சிறுங்குடலும் இல்லாமல் அந்த 60 நாள் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி எப்போவுமே உடலை வந்து குடலை வளர்த்து ஒரே சீராக வச்சுக்கிறதுக்கான மருந்தை நாம் இப்போ தயாரிப்போம். ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெயில் ஞாயிறு இலை வந்து சிறுசாக இருந்தாலும், அதாவது முனி இலையாக இருந்தாலும் கொழுந்து இலை, அந்த கொழுந்து இலையிலையும் நல்லா சாறு வரும். நரன்னு சொல்லி இருக்கும், அதாவது நிறைய நரம்புகள் இருக்கிறதுனால அது நரன்னு இருக்கும். இது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பசபசப்பாக இருக்கும். அதை பெரியவங்களாக இருந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து சாப்பிட்டாங்கனாக்கா எந்த ஒரு ருசியும் இருக்காது, கசக்கவும் செய்யாது, உரப்பா இல்லை துவர்ப்பு எந்த ஒருதும் இல்லாமல் சும்மா ஒரு இலையை திண்டம்னாக்கா அது சப்புன்னு கிடக்கும். உப்போ உரப்போ எந்த வித சுவையும் இல்லாமல் சும்மா அப்படியே சப்புன்னு இருக்கும், எந்த வித இதுவும் இல்லாமல் இருக்கும். ஆனால் இது வந்து உள்ளுக்குள்ளே போகிறப்ப கிருமிகளை, அந்த குடல் இறக்கத்தை, மூலத்தை இதெல்லாம் வரவிடாமல் சரி செய்யும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கிறத சும்மா ஒரு மிளகளவே போதும். இதை வந்து எண்ணெயில் கரைச்சிட்டு முறிச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் உள்ள நாராக இருக்கும், இதோட நாரோட குழந்தைக்கு கொடுக்குறப்போ வந்து அது ஒவ்வாமையினால் வெளியில் வாந்தி எடுத்துரும். அந்த வாந்தி எடுக்காமல் இருக்கிறதுக்கு எண்ணெயில் முறித்து எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமே வந்து இந்த நரம்பாக இருக்கிறதெல்லாம் வந்து தனியாகவே நம்ம எடுத்துடலாம், கையில் எடுத்துடலாம். இந்த சாறு மட்டும் போய் எண்ணெயில் கலந்தாலே போதும். ஏன் இப்போ நம்ம பெரிய ஆளுங்கனாக்கா தண்ணி விட்டு அரைச்சிடலாம், அப்படியே கூட நம்ம பொரிச்சோ அல்லது பருப்பு கூட சேர்த்தோ சாப்பிட்றலாம். இப்போ வந்து குழந்தைக்கு நம்ம கொடுக்குறப்ப பார்த்து செய்யணும். சின்ன ஒரு துளியளவு வந்து அந்த திப்பி மாதிரி இருக்கிறது உள்ளே போச்சுனாலும் குழந்தை வந்து வாந்தி எடுத்துரும். அதனால நம்ம கையில் ஒன்றொன்றும் நல்லா ஜாக்கிரதையாக தொட்டு பார்த்து, அதே நேரத்தில் அந்த மருந்தினுடைய சாறு போய் சேர்ந்தாலே குழந்தைங்களுக்கு வந்து முழு மருத்துவமும் கிடச்சி அவங்களுக்கு உள்ள அந்த நோயெல்லாம் வரவிடாமல் சரி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து கொடுக்கணும். கம்பியை பழுக்க காய்ச்சி எண்ணெயில் வச்ச உடனே அந்த எண்ணெயும் பச்சையாக இருக்கிற எண்ணெயும் மூலிகையினுடைய நிறமே மாறிடும். எந்த ஒரு மூலிகையில் நம்ம கலந்து கொடுக்குறப்பவும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முறிச்சு கொடுக்குறப்ப பச்சையாக இருக்கிறப்ப ஒரு நிறமாக இருக்கும், முறிச்சிட்டு நம்ம கொடுக்குறப்ப அந்த மூலிகையினுடைய நிறம் மாறி இருக்கும். அதுலேருந்தே நம்ம வந்து கரெக்டான இதாக முறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ முறிச்சு எடுத்த பிறகு அந்த சாறு வந்து சாரும் எண்ணெயும் கலந்துருக்கு, அதில் உள்ள வந்து திப்பி அந்த நாராக இருக்கிறத வந்து இப்படி பார்த்து எடுத்துடணும். நல்லா கையை வச்சு தொட்டு பார்த்து வெதுன்னு இருக்கிறப்ப இளஞ்சூட்டில் தான் உள்ளே கொடுக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப சூடாக
கம்பியை பழுக்க காய வச்சு உள்ளே வச்சுட்டோம்னாக்கா எண்ணெய் வந்து அதிக சூடாக இருக்கும், கொதிச்சு போயிடும். குழந்தைக்கு வாய்க்குள்ளே கொடுக்குறப்போ வந்து பொத்து போயிடும். அதே நேரத்தில் தாயும் வந்து அதிக நேரத்தில் அந்த கம்பியை பழுக்க காய வச்சுட்டு உடனே கையை வந்து ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சு கூட நீங்கள் அதை கொடுக்கலாம், அதனால் தப்பில்லை. உடனே நீங்களும் தாய்மார்களும் தொட்டு பார்க்குற என் கையை ஓட்டிட்டிங்கன்னா கை பொத்து போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாகவே பார்த்து நீங்கள் செய்யணும். இப்படி திப்பி எடுத்துட்டு இதில் இந்த எண்ணெயை குழந்தைக்கு அரைச்சங்கு உள்ளுக்க கொடுத்துட்டு மிச்சத்தை வந்து உடல் முழுக்க தேய்ச்சி விட்றணும். எண்ணெயே தேய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறையா மருத்துவர்கள் எண்ணெயை தேய்க்கக்கூடாதுன்றாங்க. ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கு சிறு குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு வரக்கூடாது பள்ளிக்கூடத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடே வச்சுருக்குறாங்க. அது பள்ளிக்கூடத்தில் போய் அப்படி அந்த வயசில் கொடுக்கலாட்டியும் அது வீட்டுக்கு வந்த பிறகு சாயந்தர நேரத்தில் எண்ணெய்களை தேய்ச்சி குழந்தைய நல்லா வளர்த்துட்டு வரும். தாய் வளர்க்காத வளர்ப்ப எண்ணெய் வளர்க்கணும். அதே மாதிரி குழந்தையிலே நம்ம வளர்த்துட்டோம்னா ஆரோக்கியமான உடம்பை நம்ம குழந்தைங்களை ஒரு நோய் இல்லாத உடம்பை நம்ம வளர்த்து கொடுக்கறது தாயினுடைய கடமை தான். அதனால் ஒவ்வொரு தாயும் வந்து குழந்தை வளர்க்கல ரொம்பவே அக்கறை எடுத்து ஒரு தெய்வ குழந்தைய நம்ம வளர்த்து கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் குழந்தைய பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அழகான மூளை வளர்ச்சி உள்ள ஒரு நோய் இல்லாத குழந்தைய நாம் பெற்று வளர்த்து கொடுக்க முடியும். குடல் பெருக்கம்னு சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் வளர்ந்த பசங்களை பார்த்தீங்கன்னா வயிறு மட்டும் பெருசாக இருக்கும், சாப்பிட்டதும் வெளியே போயிட்டே இருப்பாங்க. எவ்வளவு சாப்பிட்டாலும் அது வந்து அவங்களுக்கு சீக்கிரம் செமிக்காது, செமிக்காமல் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு 20 வயசு வந்ததுக்கப்புறம் மெலிஞ்சே இருப்பாங்க, எதையுமே என்னால் சாப்பிடவே முடியலன்னுவாங்க, ஏன்னா குடல் சிறுத்து போயிருக்கும். இதெல்லாம் வந்து பின்னாடி 20 வயசுக்கு அப்புறம் வர்றதை நம்ம 60 நாள் குழந்தைக்கே இதை கொடுக்கும்பொழுது அந்த குடல் எல்லாம் சீராக இருக்கும். பெருகுடல் எந்த அளவுக்கு பெருக்கணுமோ அந்த அளவுக்கு பெருக்கும், சிறுகுடல் எந்த அளவுக்கு பெருக்கணுமோ அந்த அளவுக்கு பெருத்திருக்கும். அப்போ வந்து எந்த ஒரு தவறும் வராது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குடல் எல்லாம் பெருத்ததால் சிலருக்கு வயிறு மட்டும் பெருசாக இருக்கும், கை கால் மெலிஞ்சு போயிருக்கும். கை கால் மெலிவு இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து சீராக நடக்காது. அது அந்த பெரியவங்கள ஆனதுக்கப்புறம் அவங்களால எதையுமே யோசிக்க முடியாது, ஏன்னா வயிறு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். வயரில் வந்து நரம்புகள் ஓடிக்கிட்டே இருக்கும், வெளியில் தெரியும் பச்சை நரம்புகள் ஓடுறதெல்லாம். அதெல்லாம் பார்த்தோம்னா பார்க்கவே ஒரு கொடூரமாக இருக்கும். ஏன்னா அந்த குடல் பெருத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த குடல் பெருத்தது வந்து எந்த ஒரு இதுக்கும் வேலைக்கும் ஆகாது. குடல் சிறுத்து போனாலும் வேலைக்கு ஆகாது. சமச்சீராக இருக்கணும். உள்ள உடல் எந்த அளவில் இருக்கணுன்றது அந்த உடலுக்கே தெரியும். அந்த நிலைக்கு வர்றதுக்கு இந்த நாயுரி இலை ஒரு முக்கியமான மருந்து. இந்த நாயுரி இலையை நம்ம பயன்படுத்தும் போது அந்த மலச்சிக்கல் இருக்காது. முதல்ல மலச்சிக்கல் இல்லைனாலே குழந்தைங்க வந்து சீராயிடும். மலம் வந்து சரியான நேரத்தில் போகும், ரத்தம் போகாது. என்றைக்குமே வந்து மலம் கழிக்கும் போது குழந்தைகளுக்கு ரத்தம் போகாமல் இருக்கணும்னா இந்த நாயுரியை தான் கொடுக்கணும். நாயுரியை கொடுத்தோம்னா ரத்தம் மூலமோ அல்லது குடல் இறக்கமோ இல்லை மலகுடல் இறக்கம் இதெல்லாம் எதுவுமே வராது. இதெல்லாம் வராமல் இருந்தாலே குடல் வந்து சீராயிடுச்சுன்னா உடல் சீராயிடும். உடல் சீராயிட்டா அது தேவையான அளவுக்கு யோசிக்கிற திறன் வந்துடும். இந்த மலச்சிக்கல் இருந்தாலோ அல்ல மலம் போகும்போது கீழே பின்னாடி குடல் தொங்குனாலோ அந்த குழந்தைக்கு வந்து சரியான அளவுக்கு மூளை வளர்ச்சி வராது. ஏன்னா சிந்திக்கிற திறமையே போயிடும். எந்த நேரமும் அங்கே தான் யோசனை இருக்கும். நமக்கு ரத்தம் வந்துருமோ அல்லது வேறு ஏதாவது வந்துருமோ, குடல் மொத்தமும் கீழே இறங்கிருமோன்னு இருக்கும். இல்லை எதை சாப்பிட்டாலும் என்னால் செமிக்க முடியல, உடனே வாந்திக்கு வந்துடுதுன்னா குடல் ரொம்ப சிறுத்து போயிருக்குன்னு அர்த்தம். குடல் விரிவடையிலனா அது மீண்டும் மீண்டும் வெளியில் வந்துடும். அப்போ நம்ம தேவைக்கான சத்து வேணும்னா குடலினுடைய சீரான அளவை கொண்டு வரணும்னா இது ஒரு முக்கியமான மருந்து. இந்த மருந்தை வந்து நம்ம 60 நாள் குழந்தைக்கு எல்லா மருந்தும் இப்போ வாரம் ஒரு முறை மருந்து கொடுக்குறோம். அதோடு சேர்ந்து இந்த நாயுரி இலையை ஒரு கொஞ்சமாக அரைச்செடுத்து ஒரு பட்டாணி அளவுக்கு போட்டு அதில் முறிச்செடுத்து அந்த திப்பியெல்லாம் எடுத்தோம்னா ஒரு மிளகு அளவுக்கு அங்கே சாறு கிடைக்கும். அந்த சாரை மட்டும் அந்த குழந்தைக்கு கொடுத்தோம்னா உள்ளுக்கு கொடுத்து உடல் முழுவதும் தேய்ச்சிட்டு வந்தோம்னா உடல் வளர்ச்சியும் இருக்கும், குடல் வளர்ச்சியும் இருக்கும், மூளை வளர்ச்சியும் இருக்கும். இந்த வளர்ச்சியில் சீராக சரி செய்கிறதுக்கு இது ஒரு முக்கிய மருந்து. இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சாந்தினி, நீ ஏதோ சாப்பாடை பத்தி பேசுதாலே என்னோ தெரியல, எனக்கும் அடுத்த லிங்க் சாப்பாடை பத்தி தான் வந்திருக்கு. ஓகே, வெல்கம் டு மை கண்ட்ரி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தட்டுல ஒரு 10 டிஷ் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில கண்ட்ரிஸ் அதுவும் யூஎஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடும் போது உனக்கு பிடிச்சிருந்தாலும் கூட வந்து அதை 10வது டிஷ் வந்து நீ வச்சிடணும். 10வதுல ஏதாவது ஒரு டிஷ் வந்து கொஞ்சமாவது ஒரு 2 பருக்கையாவது மிச்சம் வச்சிடணுமா. மொத்த பிளேட்டையும் வலிச்சு எடுத்து சாப்பிட்டோன்னு வைங்க, அந்த கெஸ்ட் நினைப்பாங்களா, ஓ நமக்கு சாப்பாடு போடுற வந்து நமக்கு அந்த இது இல்லை போல அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொண்டு வந்து கொட்டுவாங்களாம். ஸோ நீ மொத்த பிளேட்டையும் க்ளீன் பண்ணக்கூடாது அப்படின்றதான் அவங்க ஊர்ல வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்களாம். ஓகே, செந்தில் இந்த ஒரு படத்துல பண்ணுவார், தண்ணி குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் பார்க்கல அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மாதிரி கடைசியா நம்ம ஊர் ஆளுங்களே அந்த மாதிரி தான் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம ஊர்ல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேணும்ட்டு எல்லாரும் வலிச்சு சாப்பிட்டு
இல்ல தெரியாம சாப்பிட்டு பரவாயில்ல வைங்க அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் வந்து வாங்கி எக்ஸ்ட்ராவா சாப்பிடுவாங்க நம்ம ஊர் ஆளுங்க அப்படி. சரி ஓகே, அமெரிக்கர்கள் கொஞ்சம் வித்தியாசமா தான் திங்க் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான யோக பலன்களை சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி காத்துட்டு இருக்காரு. பார்த்துலாமா? பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் சந்திப்பதில் உங்களை மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 9ஆம் தேதி 3வது மாதம் 2016ஆம் ஆண்டு மாசி மாதம் 26ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக வேந்தர் டிவி நேயர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய நாள் சூரிய கிரகணம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய லாபத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. மனதில் இருந்த சஞ்சலங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கக்கூடிய நேரம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதுடன் உழைப்புக்கு ஏற்ற வீண் பிரச்சனைகள்லாம் காணப்பட்ட இந்த அமைப்புகள் நிவர்த்தி ஏற்பட்டு அதற்குண்டான கௌரவமும் உங்களுடைய இறை நம்பிக்கைக்கு பெரிய வெற்றியும் அனுகூலமும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகத்தில் அரசு அமைப்பில் அரசியல் துறையில் இருந்த சுணக்கங்கள் மறைந்து நன்மையும் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறான நாள். மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிப்பதற்குண்டான பரிபூர்ணமான அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய நாள். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதனால் புது உத்தியோகத்திற்கு உண்டான நல்ல செய்திகள் கிடைப்பதுடன் வெளிவட்டாரத்திலும் தொழில் அமைப்பிலும் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும் கூடா நட்பு கேடு விளையும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதையும், யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுக்காமல் யாரிடத்திலும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஈடுபடாமல் எல்லாம் தெரியும் என்ற மமதை போல் பேசுவதை விட்டுவிட்டு எல்லாம் தெரிந்தாலும் தெரியாதவர்கள் போல் நடந்து கொள்வதை பல விதத்தில் நன்மையும், அமைதி காப்பது மிக மிக பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும், முடிந்த அளவுக்கு தான் உண்டு தன் வேலையுண்டு என்று சுருக்கிக் கொள்வதை ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். மாலை 4:56 வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அமைப்புக்கு இன்று எல்லா விதத்திலும் நிதானத்துடன் இருப்பதும் வெளிவட்டாரத்திலும் குடும்பத்திலும் தொட்டது எல்லா விஷயத்திலும் சிறிது நிதானத்துடன் பொறுமையுடன் கையாள்வதும் வண்டி வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும் அனாவசிய பயணங்களை அறவே தவிர்த்து கொள்வதும் கேளிக்கைக்காக நண்பர்களுடன் தேவையில்லாத இடத்திற்கு சென்று விட்டு வருவதெல்லாம் தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் ஆட்பட நேரிடும் என்பதுடன் அண்டை அயலாரட்டு விஷயத்தில் கூட கோபப்பட்டு பேசாமல் இருப்பது மிக மிக நன்மையும், மனசாந்தி தரக்கூடிய மந்திர ஜபத்தை செய்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இன்று 4:56 மாலையிலிருந்து சந்திராஷ்டிரம் அமைப்புக்கு உள்ளே வருகிறீர்கள் என்பதை நினைவில் வைத்து கொண்டாலே பல விதத்தில் நன்மையும் அனுகூலம் ஏற்படும். உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ பிரச்சனைகள் காணப்படவில்லை. ஆனால் தனிப்பட்ட குடும்ப விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும் துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் தேகாரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதும், ஏற்கனவே தேகாரோக்கிய உபத்திரத்தில் இருப்பவர்கள் நாளை பார்த்து கொள்ளலாம் இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம் என்று மருத்துவ ஆலோசனை தள்ளி கொண்டு போகின்றவர்கள் அதற்குண்டான பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் அனுபவிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோகம் தொழில் அமைப்பு மேல் அதிகாரிகள் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். எடுத்த காரியத்தில் நன்மையும் அனுகூலமும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். பல விதத்தில் காணப்பட்ட இந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பதுடன் உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த அமைப்பு, உத்தியோகத்தில் வரவேண்டிய பண அமைப்பு எல்லாம் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் கோபதாபத்தில் ஈடுபடாமல் இருந்தாலே மிக மிக அருமையான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய விஷயத்தில் கண்டிப்பாக தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் மனதை குழப்பி
எதற்காக இவ்வளோ அவசரப்பட்டும் எதற்காக இவ்வளோ நல்ல உறவை இழந்தோம் என்று புலம்பக்கூடிய அமைப்புக்கு ஏற்படுத்திவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அரசமைப்பு மற்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் மனதில் இனம் புரியாத பய அமைப்பும் மன அயற்சியும் மன நம்பிக்கை இல்லாமல் இருப்பதற்குண்டான தாங்களே குழப்பி மற்றவர்களின் குழப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பூர்வீக சொத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும், பூர்வீக சொத்தை பற்றி யாரிடத்தில் பேசாமல் இருப்பதும், யாரும் உறவினர் நண்பர்கள் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் சிறு வாக்குவாதங்கள் பெருமளவு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதையும், குடும்பத்தில் உள்ள பெரியோர்கள் பெற்றோர்கள் உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு ஆறுதலாக சில வார்த்தைகள் பேசுவது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அரசமைப்பில் காணப்பட்ட அந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதுடன் மாலைக்குள் நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும். மேலதிகாரிகள் உத்தியோகத்தில் இருந்த தடைகள், உத்தியோகத்தில் ப்ரமோஷன் அமைப்புகள் பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு கண்கூடாக பார்க்கலாம். சுபகாரிய அமைப்புக்கு உண்டான நல்ல செய்திகள் வருவதுடன் பண வரவில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் ஏற்படுவதுடன் மனதிற்கு பிடித்த இடத்திற்கு சென்று விட்டு வருவதற்கு போன்ற யோக பாகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நல்ல விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவதை கண்கூடாக பார்க்கலாம். எதை செய்கிறோம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்த அமைப்பு மாறி நிதானத்துடன் எல்லா விஷயத்திலும் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். படிப்படியாக நல்ல விஷயங்கள் அனுகூலத்தையும் பிராப்தத்தையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான உத்தியோக அமைப்பில் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். மிக மிக முக்கியமான ஒரு நபரை சந்திப்பதன் மூலியமாக பலவித பிரச்சனைகள் சங்கடங்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த மன வருத்தங்கள் தீர்வதற்குண்டான நல்ல நாளாகவே காணப்படுகிறது இன்றைய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, வார்த்தைக்கு வெளிவட்டாரத்திலும் குடும்பத்திலும் கௌரவம் ஏற்படுவதற்குண்டான அனுகூலங்கள், பணத்தில் ஏற்பட்ட இந்த பாதிப்புகள் நிவர்த்தி, மனதில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துவது நீங்களாகவே சுய மருத்துவம் எடுத்துக்கொள்வதெல்லாம் கூடவே கூடாது. மற்றபடி எல்லா விஷயங்களும் அனுகூலத்தையும் நல்ல விஷயத்தையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான உன்னதமான நாளாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அற்புதமும் ஆனந்தமும் பெற்றுத்தரக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. தைரியம் தன்னம்பிக்கை பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து புது மனிதர்கள் சந்திப்பு, அவர்கள் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் நல்ல விஷயங்கள். பெரிய தொழிலதிபர்களுக்கு உங்களுக்கு நீண்ட நாட்களாக பிரச்சனையாக இருந்த கையெழுத்து பிரச்சனைகள்லாம் தீர்வதுடன் எல்லாம் உங்களுக்கு ஏற்றவாறு சாதகமான அமைப்பும் சாதகமான முடிவுகளையும் உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைப்பதற்குண்டான இனிமையான சூழ்நிலையை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாள். குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் நிம்மதியாக. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ பிரீத்தி, இன்னைக்கு அமெரிக்க கலாச்சாரத்தில் மற்ற நாடுகள்லாம் எதெல்லாம் ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும் இல்லையா? ஸோ நாளைக்கும் இருக்கு. ஒரு 4 பக்கத்துக்கு வந்து நம்ம ப்ரொடியூசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு வாரம் கூட வச்சு ஓட்டலாம். அவ்வளோ இருக்கு போல இருக்கு. அமெரிக்கர்கள் வந்து செய்யறது வந்து மற்ற நாடுகள்லாம் ஒத்துக்காம இது வரைக்கும் இருந்திருக்காங்க போல இருக்கு. அவ்வளோ விஷயங்கள். அமெரிக்கா மை கண்ட்ரி, அவங்க ரொம்ப டெவலப். ஓகே, அவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பார்த்தீங்கன்னா வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் காத்துட்டு இருக்காங்க. உங்களை சேர்ந்து நாமளும் பார்த்துட்டு கிளம்பலாமா? ஓகே, ஸோ வியூவர்ஸ், இந்த எபிசோடு உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளைக்கும் இதே டாபிக்ல இருக்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸோட வந்து சந்திக்கிறோம். Until then, it's bye from Preeti and Shantini Madhivanan from the entire team of புத்தம் புது காலை. Bye. Thank you.